வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். கொழும்பு வத்தளையில் அடுத்தடுத்து துப்பாக்கிச்சூடு, ஒருவர் பலி, சந்தேக நபர்கள் இந்தியாவில் கைது. மத்திய கிழக்கில் போர் பதற்றம் தீவிரமடைந்தது, அமெரிக்கர்களுக்கு தூதரகம் அவசர எச்சரிக்கை. தாயகம் திரும்பும் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு நிலம் ஒதுக்கீடு, ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க உத்தரவு. இலங்கை சிறைகளில் கொள்ளளவை விட 4 மடங்கு கைதிகள், வீட்டு காவல் முறையை கொண்டுவர அரசு நடவடிக்கை. அமைச்சர் கர்ஷன நாணயக்காரவிற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை 116 வாக்குகளால் தோல்வி. சந்தையில் சடுதியாக உயர்ந்த பச்சை மிளகாய் விலை 1 கிலோ ரூபாய் 1200 அதிகரிப்பு. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அனுபவம் மிக்க சுங்க அதிகாரிகளுக்கு இடமாற்றம், பின்னணியில் சதியா என்று வினவல். எல்லை தாண்டும் இந்திய மீனவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்யுங்கள், யாழ் மாவட்ட மீனவ சமாசம் வலியுறுத்தல். அரச காட்டுக்குளத்து மீறுநிலைய முயன்ற 9 பேர் அதிரடியாக கைது. ஐரோப்பாவில் தீவிரமடையும் காட்டுத்தீ, ஸ்பெயின், பிரான்சில் 65,000க்கும் அதிகமான மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றம். இனி விரிவான செய்திகள். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் சூழல் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகின்ற நிலையில் உலகெங்கிலும் உள்ள அமெரிக்கர்களுக்கு ஜோர்தானில் அமைந்துள்ள அமெரிக்க தூதரகம் அவசர பாதுகாப்பு எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. ஜோர்தான் தலைநகர் அம்மானில் உள்ள அமெரிக்க தூதரகம் தனது உத்தியோர்ப எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான பயணங்களை அமெரிக்கர்கள் உடனடியாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கூடுதல் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. மத்திய கிழக்கிற்கு வெளியே அமைந்துள்ள அமெரிக்க ராஜாந்திர நிலையங்கள் உட்பட பல முக்கியமான இடங்கள் ஏற்கனவே இலக்கு வைக்கப்பட்டுள்ளதாகவும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது. ஈரான் மற்றும் அதற்கு ஆதரவான ஆயுத அமைப்புகள், உலகெங்கிலும் உள்ள அமெரிக்க நலன்கள், அமெரிக்க நிறுவனங்கள் மற்றும் அமெரிக்கர்களுடன் தொடர்புடைய இடங்களை குறிவைத்து தாக்குதல்களை நடத்தக்கூடும் என்ற அச்சுறுத்தல் நிலவுகின்றது. போர் சூழல் காரணமாக பிராந்தியத்தில் எந்த நேரத்திலும் விமான சேவைகள் ரத்து செய்யப்படலாம் என்றும் வான்வெளிகள் மூடப்பட்டு பயணங்களில் கடும் தடங்கல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் தூதரகம் எச்சரித்துள்ளது. மேலும் ஜோர்டானில் அமைந்துள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் இருக்கின்ற பகுதிகளுக்கு செல்வதை அமெரிக்கர்கள் முற்றாக தவிர்க்க வேண்டும் என்றும் உள்ளூர் அரசாங்கம் மற்றும் தூதரகம் வழங்குகின்ற பாதுகாப்பு வழிகாட்டல்களை தவறாது பின்பற்றுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றது. பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது 2 கிளைகளிலும். பிடி கேஷ் அண்ட் கரி லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர், ஹார்லி கோனஸ். தாயகம் திரும்பும் இலங்கை புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு பயன்படுத்தப்படாத நிலங்களை அவசியமான திட்ட ஆதரவு சேவைகளுடன் சேர்த்து ஒதுக்கீடு செய்வதற்கான ஒரு திட்டத்தை வகுக்குமாறு ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு வலியுறுத்தியுள்ளார். தோட்டப்பயிர் மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சகத்திற்கான நிதி ஒதுக்கீட்டு திட்டங்களின் முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்வதற்கும் அடுத்த ஆண்டிற்கான திட்டங்களை வகுப்பதற்குமாக ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற உயர்மட்ட கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்தார். மலையக சமூகத்தினருக்காக நிர்மாணிக்கப்பட்டு வருகின்ற 10,000 வீடுகளை குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் முடித்து பயனாளிகளிடம் தாமதமின்றி ஒப்படைக்குமாறு வலியுறுத்தப்பட்டது. அரச நிலங்களை நிறுவனங்களுக்கு ஒதுக்குவது தொடர்பில் முறையான ஒப்பந்தங்களை மேற்கொள்ள நிதி அமைச்சகத்தின் கீழ் குழு ஒன்றை நியமிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டில் 21 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதில் 14 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 12 பேர் காயமடைந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக நேற்று ஒரே நாளில் 3 மணி நேர இடைவெளியில் வத்தளை மற்றும் தெமட்டகுடை பகுதிகள் 2 கொடூர துப்பாக்கி சூடு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. வத்தளை பள்ளியவத்தையில் உள்ள மண்டபம் ஒன்றில் இடம்பெற்ற பிறந்தநாள் விழாவில் போதைப்பொருள் கடத்தல்காரரான குடு ரோஷான் என்பவரை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. எனினும் குடு ரோஷான் அணிந்திருந்த அதேபோன்ற ஆடை அணிந்திருந்த பெனாத்தே சுமேதா என்ற 39 வயது நபர் மீது துப்பாக்கிதாரி நடமாடிக்கொண்டு சென்று சிரமரியாக சுட்டுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த அவர் மருத்துவமனையில் உயிரிழந்தார். இந்த சம்பவத்தை மட்டக்குழி மனோஜ் என்பவர் வழிநடத்தியிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது. தெமட்டகொடை குப்பியாவத்தையில் மோட்டார் சைக்கிள் வந்த இருவர் பெனாத்தே துமிந்த என்பவரின் சகாவான
வினோத் வருண பண்டார என்பவரையும் சுட்டுள்ளார்கள். அவர் காயங்களுடன் தப்பியோடிய போதும் அவரை துரத்தி சுடுகின்ற காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியுள்ளன. நெஞ்சில் காயமடைந்த அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளார். இதேவேளை வத்தளை துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கு உதவிய 2 பெண்கள் உட்பட 4 இலங்கையில் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அதேவேளை இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் என்று சந்தேகிக்கப்படுகின்ற 2 இலங்கையர்கள் படகு மூலம் தப்பித்து ராமேஸ்வரத்திற்கு சென்றபோது தமிழக போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவர்களை இலங்கை தூதரகம் உடனடியாக இலங்கைக்கு நாடு கடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாண வடக்கிற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் காலிங்க ஜெயசிங்கவின் வழிகாட்டலில் 5 சிறப்பு போலீஸ் குழுக்கள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றன. இலங்கையில் உள்ள சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்படக்கூடிய கொள்ளளவை விட 4 மடங்கு அதிகமான கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்திரணி கர்ஷன நாணயக்கார கவலை தெரிவித்துள்ளார். பூகொடை பகுதியில் அமைக்கப்பட்ட புதிய நீதிமன்ற வளாகத்தை இன்று திறந்து வைத்து உரையாற்றிய போது அமைச்சர் இந்த அதிர்ச்சி தகவலை வெளியிட்டார். நிகழ்வில் தொடர்ந்தும் உரையாற்றிய அவர், நாடு முழுவதும் உள்ள சிறைகளில் 10,375 பேரை தடுத்து வைக்க முடியும் என்ற நிலையில் அதைப்போல் 4 மடங்கு அதிகமாக கைதிகள் தற்போது அடைக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் தெரிவித்தார். இந்த அதீத நெரிசல் காரணமாகவே சிறைக்குள் பல்வேறு மோதல்களும் பிரச்சினைகளும் உருவாகின்றன. அண்மையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவமே இதற்கு சிறந்த உதாரணமாகும். இவ்வாறான அசம்பாவிதங்களை தடுப்பதற்கும் நிலைமைகளை கட்டுப்படுத்துவதற்கும் தேவையான அவசர நடவடிக்கைகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டுள்ளன. அரச ரசாயன பகுப்பாய்வாளர் அறிக்கைகள் வெளியாவதில் ஏற்படுகின்ற தாமதமே வழக்குகள் நீடிப்பதற்கும் சிறைச்சாலை நெரிசல் அதிகரிப்பதற்கும் முக்கியமான காரணமாக அமைகின்றது. எனவே அரச ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்தின் திறனை அதிகரிக்கும் வகையில் தேவையான மனிதவளம் மற்றும் நவீன தொழில்நுட்ப வசதிகளை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. அதேபோன்று சிறைச்சாலை அதிகாரிகளின் குறைகளை கேட்டறிந்து அவர்களுக்கான வசதிகளை மேம்படுத்தவும் அரசாங்கம் நேரடியாக தலையிட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்திரணி கர்ஷன நாணயக்காரவிற்கு எதிராக எதிர்க்கட்சிகளால் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை 116 மேலதிக வாக்குகளால் பாராளுமன்றத்தில் தோல்வியடைந்தது. நேற்று இடம்பெற்ற பிரேரணை மீதான வாக்கெடுப்பில் பிரேரணைக்கு ஆதரவாக 36 வாக்குகளும் பிரேரணைக்கு எதிராக 152 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. இதன் மூலம் பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவுடன் நம்பிக்கையில்லா பிரேரணை தோற்கடிக்கப்பட்டது. அண்மையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற அசம்பாவித சம்பவத்தின் போது கைதிகள் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் தனது பொறுப்பையும் பொறுப்புக்கூறலையும் சரிவர நிறைவேற்றுவதிலும் அமைச்சர் தவறிவிட்டார் என்று குற்றம் சாட்டியே எதிர்க்கட்சியினரால் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சந்தையில் பச்சை மிளகாயின் வரத்து பெருமளவில் குறைந்துள்ளதால் அதன் விலை சடதியாக உயர்ந்து 1 கிலோகிராம் 1200 ரூபாவிற்கும் அதிகமாக விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. விலையேற்றத்தின் தீவிரத்தால் தற்போது சில்லறை விற்பனையில் ஒரு பச்சை மிளகாயின் விலை 15 ரூபாய் எட்டியுள்ளதாக தம்புத்தேகம பொருளாதார மைய வர்த்தக சங்கத்தின் தலைவர் தெரிவித்தார். நாட்டில் நிலவுகின்ற வறண்ட வானிலை மற்றும் பயிர்களை தாக்குகின்ற பல்வேறு பூச்சி தொற்றுகள் காரணமாகவே பச்சை மிளகாயின் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டு சந்தை வரத்து குறைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். அனுராதபுரம் நொச்சியாகம கடகஸ்திலிய போன்ற பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வந்த மிளகாய் செய்கை வறட்சியான காலநிலையினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கல்நெவு, மிகிலெவு, எப்பாவல ஆகிய பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள மிளகாய் செய்கையிலும் விளைச்சல் மிக குறைந்த அளவில் கிடைத்து வருகின்றது. தொடர்ச்சியாக ஏற்படுகின்ற பயிர்ச்சேதம் மற்றும் நஷ்டம் காரணமாக அதிகமான விவசாயிகள் மிளகாய் செய்கையிலிருந்து படிப்படியாக விலகிச் செல்வதும் சந்தைக்கு மிளகாய் வரத்து குறைவதற்கு முக்கிய காரணமாகும். இதன் விளைவாகவே பச்சை மிளகாயின் விலை மிக வேகமாக அதிகரித்து வருவதாக வர்த்தக சங்க பிரதிநிதிகள் கவலை தெரிவித்துள்ளனர். கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் திறம்பட செயல்பட்டு வந்த சிரேஷ்ட மற்றும் அனுபவமிக்க சுங்க அதிகாரிகளை அங்கிருந்து வேறு இடங்களுக்கு இடமாற்றம் செய்ய ரகசிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சுங்கத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. போதைப்பொருள், வெளிநாட்டு சிகரெட்டுகள், சட்டவிரோத மதுபானங்கள் மற்றும் நவீன கையடக்க தொலைபேசிகள் உள்ளிட்ட பெறுமதிமிக்க பொருட்களின் கடத்தல்களை தொடர்ச்சியாக முறியடித்து அரசுக்கான வருமானத்தை பாதுகாப்பதில் தீவிரமாக செயற்பட நேர்மையான அதிகாரிகள் இவ்வாறு இடமாற்றம் செய்யப்பட உள்ளார்கள். அண்மையில் பதவியேற்ற சுங்க பணிப்பாளர், சில சுங்க தொழிற்சங்க பிரதிநிதிகள் மற்றும் குறுகிய சுயநலநோக்கம் கொண்ட சில தனிநபர்களின் கடுமையான அழுத்தங்களை
இந்த இடமாற்ற நடவடிக்கை முக்கியமான காரணம் என்று கூறப்படுகின்றது. பல்வேறு திசை திருப்பல்களை பயன்படுத்தி இதற்கான பின்னணி தயார் செய்யப்பட்டு வருவதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய நேர்மையான அதிகாரிகளை வெளியேற்றிவிட்டு அதற்கு பதிலாக கடந்த காலத்தில் பல்வேறு வணிக ரீதியான மற்றும் தனிப்பட்ட சந்தேகத்திற்குரிய தொடர்புகளை கொண்டிருந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகளை மீண்டும் அந்த பதவிகளில் நியமிக்க முயற்சிகள் நடப்பதாக தெரிய வருகின்றது. கடந்த காலங்களில் விமான நிலையத்திற்குள் நடைபெற்ற ஊழல்கள் மற்றும் சட்டவிரோத கடத்தல் கும்பல்களுக்கு மீண்டும் வழிவகுப்பது இந்த திடீர் இடமாற்றத்தின் பின்னணியில் உள்ள முக்கிய நோக்கமா என்று பலத்த சந்தேகம் எழுந்துள்ளது. தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தல், அரசுக்கான வருவாய் அதிகரித்தல் மற்றும் அரசு நிறுவனங்கள் நிலவுகின்ற ஊழலை ஒழித்தல் ஆகியவற்றை தற்போதைய அன்ருகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் முக்கிய கொள்கையாக கொண்டு செயற்பட்டு வருகின்றது. இவ்வாறான சூழலில் கடத்தல்களை கட்டுப்படுத்திய திறமையான அதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்குவது சுங்க திணைக்களத்தில் உள்ள நேர்மையான அதிகாரிகளின் மன உறுதியை சீர்குலைப்பதுடன் அரசாங்கத்தின் ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கும் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்று துறைசார் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபடும் இந்திய மீனவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டாவது அவர்களின் வருகையை கட்டுப்படுத்துமாறு யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளனம் இலங்கை கடற்படையிடம் அதிரடி கோரிக்கை விடுத்துள்ளது. நேற்று யாழ் மாவட்ட கூட்டுறவு சங்க வளாகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைப்பின் பிரதிநிதிகள் இந்த கோரிக்கையை முன்வைத்தனர். இந்திய மீனவர்கள் இலங்கை எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து உள்ளூர் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை முற்றுமுழுதாக அளித்து வருகின்றார்கள். பல வருடங்களாக தொடர்கின்ற இந்த பிரச்சினையை கட்டுப்படுத்த இந்திய மத்திய அரசும் தமிழக அரசும் தவறிவிட்டன. தமிழகத்தின் புதிய முதல்வராக விஜய் பொறுப்பேற்றதன் பின்னர் அதிகளவான இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைகின்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. அண்மையில் தீவக கடற்பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்த இந்திய மீனவர்கள் உள்ளூர் மீனவர்கள் கடலில் வீசியிருந்த பல கோடி ரூபாய் பெறுமதியான வலைகளை அறுத்து சேதப்படுத்தியுள்ளார்கள். இதனால் மீனவர்கள் தமது தொழில் துறையை விட்டு வேறு தொழில்களுக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் என்றும் அவர்கள் மேலும் தெரிவித்தனர். கிளிநொச்சி மாவட்டம் அக்கராயன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கண்ணகிபுரம் பகுதியில் உள்ள அரச காட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 9 பேர் அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டார்கள். குறித்த பகுதி பாதுகாக்கப்பட்ட அரச காடு என்பதால் ஏற்கனவே அங்கு அத்துமீறிய கற்றாழை செய்கையில் ஈடுபட்டமை மற்றும் அனுமதியின்றி கட்டடங்களை எழுப்பியமை தொடர்பில் நீதிமன்றில் வழக்கு நிலுவையில் உள்ளது. இதனால் அந்த பகுதிக்குள் எவரும் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த தடையையும் மீறி சிலர் அத்துமீறி நுழைந்து மீண்டும் கட்டட அபிவிருத்தி பணிகளில் ஈடுபட்டனர். இதனை தடுத்து நிறுத்த சென்ற வனவள திணைக்கள அதிகாரிகள் கடமைக்கு இடையூறு விளைவிக்கின்ற வகையில் சிலர் நடந்து கொண்டுள்ளார்கள். நிலைமை கைமீறி சென்றதை அடுத்து சம்பவ இடத்திற்கு போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் வரவழைக்கப்பட்டு அத்துமீறல் ஈடுபட்ட 9 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் அனைவரும் மேலதிக விசாரணைகளுக்காக அக்கராயன் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற நெல்லியடி மரக்கறி சந்தையில் நாளுக்கு நாள் சுகாதார சீர்கேடு அதிகரித்து வருவதால் அந்த பகுதிக்கு வருகின்ற பொதுமக்களும் வியாபாரிகளும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். சந்தையில் அமைக்கப்பட்டுள்ள மலசில கூடங்கள் நாள்தோறும் முறையாக பராமரிக்கப்படாமலும் சுத்தம் செய்யப்படாமலும் விடப்பட்டிருக்கின்றன. இதனால் அந்த பகுதி முழுவதும் கடும் துர்நாற்றம் வீசி வருவதோடு நோய் பரவும் அபாயமும் உருவாகியுள்ளது. மேலும் சந்தையில் பயன்பாட்டிற்காக நீர் புறப்படுகின்ற பகுதிகள் முறையான வடிகால் வசதியின்றி சேறும் சகதியுமாக மாறியுள்ளன. தேங்கி நிற்கும் கழிவு நீரால் இந்த பகுதியில் சகிக்க முடியாத துர்நாற்றம் வீசுவதுடன் ஈக்கள் மற்றும் கொசுக்களின் தொல்லைகளும் அதிகரித்துள்ளது. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்கின்ற ஒரு முக்கிய சந்தையில் நிலவுகின்ற இந்த அவலநிலையை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட உள்ளூராட்சி மன்ற அதிகாரிகளும் சுகாதார அதிகாரிகளும் உடனடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராயல்டி என்ஜினியரிங் வழங்கும் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் இப்போது விற்பனைக்கு. கொழும்பு 6 வெள்ளவத்தை பஸ் லைன் ஹால் ரோட்டுக்கு மிக அருகாமையில். தென்மாகாண சபையின் முன்னாள் பிரதான செயலாளர் ஒருவர் 16.5 மில்லியன் ரூபாய் அரசாங்க நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகளை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2019 ஆண்டில் தென்மாகாண சபை உறுப்பினர்களின் ஒதுக்கீட்டின் கீழ் சுமார் 16.5 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த நிதியை கொண்டு தென் மாகாண அபிவிருத்தி அதிகார சபையினால் மாகாணத்தில் உள்ள
பொது தன்னார்வ சங்கங்களுக்கு நாற்காலிகளை வழங்கும் திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டது. குறித்த நாற்காலிகளை கொள்வனவு செய்கின்ற போது அரசாங்கத்தின் முறையான கொள்முதல் நடைமுறைகளை பின்பற்றாமல் குறிப்பிட்ட ஒரு தனியார் உற்பத்தி நிறுவனங்களுக்கு சாதகமாக செயல்பட்டதாக இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. இவ்வாறு விதிமுறைகளை மீறி செயல்பட்டதன் மூலம் அரசாங்கத்திற்கு பெருமளவு நிதி நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பிய கண்டத்தில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் தீவிரமடைந்து வருகின்ற காட்டுத்தீ காரணமாக ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளிலிருந்து இதுவரையில் 65,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களது வீடுகளிலிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளார்கள். ஸ்பெயினில் மேட்ரிட் பிராந்தியம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காட்டுத்தீ அதிவேகமாக பரவி வருகின்றது. இதுகுறித்து மேட்ரிட் பிராந்தியத்திற்கான அரசாங்க பிரதிநிதி பிரான்சிஸ்கோ மார்டின் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஸ்பெயினில் இதுவரையில் சுமார் 25,000 மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வீடுகளுக்குள்ளேயே இருக்குமாறு பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இதேவேளை தென்மேற்கு பிரான்சின் ஜிராண்டோ பிராந்தியத்தில் கடந்த சில நாட்களாக இருந்து வருகின்ற காட்டுத்தீ கட்டுக்கடங்காமல் பரவி வருகின்றது. இதன் காரணமாக கடந்த 2 நாட்கள் மட்டும் 44,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கட்டாயமாக வெளியேற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகமீடியா.com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாகவும் ஆஸ்திரேலியாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு குமாரசாமி கதிர்காமநாதன் அவர்கள் 24/7/2026 அன்று காலமானார். கிளிநொச்சி பூநகரியை பிறப்பிடமாகவும் முல்லைத்தீவு துணுக்காயை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு நவமணி காசிநாதன் அவர்கள் 24/7/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். கிளிநொச்சியை பிறப்பிடமாகவும் குமாரசாமிபுரம் விஸ்வமடுவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பத்மாவதி சந்திரசேகர் அவர்கள் 22/7/2026 அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் காரைநகரை பிறப்பிடமாகவும் வவுனியா பண்டாரி குளத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சிவபாதம் அவர்கள் 24/7/2026 அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.